நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான செய்திகள், அந்த ஸ்டாக்ஸை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரேஞ்ச் அதிகப்படுத்தியிருக்காங்க. 9 சீட்டர்லேருந்து 55 சீட்டர்ஸ் வரைக்கும் பெரிய மல்டிபிள் திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. 5000 பஸ் கிட்ட ஆர்டர் வந்திருக்கு. வேறு ஸ்டேட்லேருந்து குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து 5000 பஸ்ஸஸ் கிட்ட ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வாங்கலாமா அப்படின்றதுனா கொஞ்சம் ரேலி ஆகிருக்கு. நீங்கள் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் நல்ல வேல்யூஷனில் கிடைக்கிது. அதை வேணால் ஒன்று ரெண்டு இன்னும் கன்சிடர் பண்ணிவிட்டு போகலாம். அடுத்து கோல் இண்டியா கிட்டேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸு. அவங்களுடைய சப்சிடரியை வந்து அவங்க ஐபிஓ கொண்டு வராங்க மார்ச் 20ஆம் தேதி. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேலில் வருது. ஸோ இதை வாங்காமல் இருக்கிறது, அப்ளை பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ இப்போ கோல் இண்டியாவை வாங்கலாமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா கோல் இண்டியா ரொம்ப ரேலி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 350 அதுக்கும் கீழே வாங்குறது நல்ல ரேட்டாக இருக்கும். நான் இந்த கோல் இண்டியாவை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 180 அந்த ரேஞ்சிலலாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கும். நான் 350 ரேஞ்சில் வாங்கினதும் நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குது. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு சைனா கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய ஒரு க்ரானிக் கிட்னி டிசீசஸ்க்கு ஆனால் அனிமியா பேஷண்ட்ஸுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்ஸை வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். நல்ல வேல்யூஷனில் இருக்குது. டெய்லி ஒன்று இல்லாட்டினா வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டினா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டு டெய்லி வாங்க ஆரம்பிங்க. என்எம்டிசி ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் அவுட்புட் 50 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அயன் ஓரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். இப்போ என்எம்டிசியை வாங்கலாமா அப்படின்னா வேண்டாம். இப்போ கிட்டத்தட்ட 80 ருபீஸ் கிட்டே இருக்குது. இது ஒரு காலத்தில் 40 இருக்கும்பொழுது நான் வாங்கியிருக்கேன். நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி